World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் 30வது கருத்தரங்கு வருகை புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களையும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவரையும் நமது ஜோதிட ஜாம்பவான்களையும் வாழ்த்தி வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். தாய் தந்தையருக்கு பாதம் பணிந்து, குருவின் பாதம் பணிந்து, குலதெய்வத்தின் ஆசையோடு உங்கள் முன் யோகியால் வெற்றி பெறும் யோகம் யாருக்கு என்ற தலைப்பில் நான் இந்த தலைப்பை பேசுகிறதுக்கு காலையிலேருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒவ்வொருத்தராக வந்து டைம் ஆயிடுச்சு மேடம், நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. சரி, விட்டு கொடுத்தா தான் கெட்டு போக மாட்டோம் இல்லையா, அதனால் விட்டு கொடுத்து வந்துகிட்டே இருந்தேன். அதுக்கான காரணம் என்னங்கிறது பிரபஞ்சம் இப்போ உணர்த்திருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓடக்கூடிய லக்னம் பார்த்திங்கன்னா மிதுன லக்னம். இன்றைய நாளில் வந்து சித்த நாம யோகம். இதுக்கு யோகி வந்து கேது. என்னோடய லக்னம் கன்னி லக்னம். என்னோடய யோகி புதன். சற்று முன் என்னோட அன்பு சகோதரன் ராஜாசங்கர் அவர்கள் வந்து எனக்கு புத்தகத்தை வழங்கினார். புத்தகம் என்றால் யாருங்க? புதன். நான் பேசுகிற தலைப்பு சரின்னு சொல்லி பிரபஞ்சம் உணர்த்திருச்சா? மீண்டும் ஒரு முறை ராஜாசங்கர் சகோதரனுக்கு நன்றி, பிரபஞ்ச குழுவுக்கும் நன்றி. சரி, நிறையா டாபிக் டைம் இல்லாதனால சிம்பிளாக உங்ககிட்ட ஒரு 4-5 டிப்ஸ் மட்டும் யோகியை பற்றி சொல்லிடலாம். யோகி அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படிங்கிற 5 பஞ்சாங்கங்களில் வந்து யோகத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படக்கூடியது யோகி அவயோகின்றது. இதை வந்து நம்ம பொதுவாக யோகி கான்செப்ட் எதுக்காக பயன்படுத்துவோம்னா, யோகியாவது நல்லா இருந்தால் நம்ம வந்து வாழ்வில் ஜெயிச்சிடலான்னு நினைப்போம். நம்ம தலைவர் பேசினார் இன்றைக்கி கரணம்னு, காரிய சித்திக்கு கரணம். யோகத்தை பிடிச்சா எதையும் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம், திதியை பிடிச்சா எதையும் இல்லைன்னு நம்ம சகோதரர் நந்தகுமார் பேசினார். இந்த மாதிரி யோகியை பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் வந்து என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக யோகி அப்படிங்கிற கான்செப்டை லக்ன ரீதியாக கொண்டு வரலான்னு ஒரு ஐடியாவில் இந்த கான்செப்ட் கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம்னாலும் இதையெல்லாம் எங்கே பயன்படுத்தணும்? ஒரு ஜாதகத்தில் தான் அப்ளை பண்ணுவோம். ஜாதகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன தேவை? லக்னம். ஒரு லக்னம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் எதையுமே நம்ம செயல்படுத்த முடியும். ஸோ லக்னத்துக்கு யோகர் யார்? அதாவது லக்ன சுபர், அசுபர்னு சொல்லுவோம். இப்போ லக்ன ரீதியாக யோகத்தை கொடுக்கக்கூடியவரை தான் நான் யோகாதிபதின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு அதுவே யோகியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த யோகியே சாரம் சரியில்லாமையோ பாவம் சரியில்லாமையோ இருந்தால் அவங்களோட நிலைகள் எப்படி இருக்குன்றது சிம்பிள் கான்செப்ட். இதைத்தான் ஒரு 4 உதாரண ஜாதகங்களோட நான் சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, யோகி அப்படிங்கிறவர் வந்து நம்ம எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நன்மையே செய்வார். இதுதானே இன்றைய நிலவரம். யோகினா நல்லது செய்வார் அப்படிங்கிறோம். இது எல்லாத்துக்குமே பொருந்துமா? இல்லை, எல்லாத்துக்குமே யோகியோட தசாபுத்தி முக்கிய காரணம். லக்னம், அதுக்கப்புறம் தசாபுத்தி. எந்த ஒரு கிரகமாகட்டும் தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் ஒரு கொடுப்பனையை கொடுக்கும். அது நின்ற பாவங்கள், ஆதிபத்தியம், நின்ற நட்சத்திரம், அதோட காரகத்துவத்தின் வழியாக தான் செயல்படும். முக்கியமாக உடல், பொருள், உயிர், இந்த 3 கான்செப்ட் தாங்க. அதுக்கப்புறம் திரிகோணமாக வேலை செய்யும் 1, 5, 9 அப்படிங்கிற விஷயம். அதுக்கு சமசப்த பாவங்கள் 3, 7, 11. இதுதான் செயல்படு தசாபுத்திங்கிற விஷயம். இந்த தசாபுத்தி காலங்களில் யோகி அப்படிங்கிறவர் நமக்கு எவ்வாறு நன்மை செய்வார் அப்படிங்கிறது தான். 12 லக்னங்களுக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்தில் எடுத்துருவோம். மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு யோகியாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, யோகாதிபதியாக வரவங்க சூரியன் வருவார், குரு வருவார். குருவுக்கு 2 ஆதிபத்தியம், 9ஆம் ஆதிபத்தியம் 1, 12ஆம் ஆதிபத்தியம் 1. சூரியனுக்கு வந்து ஒரே வீடு, மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் 2 வீடு. சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரே ஒரு வீடுகள் மட்டும் இருக்குது. 2 ஆதிபத்தியம் மற்ற கிரகங்களுக்கு. இப்போ ஒருத்தங்க சோபன யோகத்தில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு சூரியன் தான் யோகியாக வருவார். அவங்களுக்கு சூரிய தசையே நடக்கு. சூரியனோட தசை
5ஆம் பாவத்திலிருந்து மேஷ லக்னத்தில் பிறந்து சோபன நாம யோகத்தில் பிறந்து சூரியனோட தசை, சூரியனோட உத்திர நட்சத்திரத்திலேருந்தே தசை நடக்குன்னா அந்த தசை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நல்லாயிருக்கும். உத்திர நட்சத்திரம் ஆல்ரெடி புஷ்கர நவாம்சம் 5ஆம் பாவம். இப்போ இவங்க திருமணமாகி நம்மக்கிட்ட வர்றாங்க. திருமணமாகி ஒரு 4-5 மாதங்கள் அல்லது வந்து எப்போ குழந்தை பிறக்குன்றாங்க. நம்ம அதுக்கு முன்னால் ஒரு தசை நடந்திருக்கலாம். சூரிய தசை தொடங்க போகுதுன்னா சூரிய தசை என்றைக்குமே எந்த தசையும் சுய புத்தி பலன் தராது. இருந்தாலும் நம்ம சொல்லலாம் இல்லையா, இந்த திசையில் உங்களுக்கு, ஏன்னா 5ஆம் பாவத்துக்குரியவர் இல்லையா, அப்போ நடக்கும்னு சொல்லலாமா? அப்போ இந்த யோகியை அங்கே இப்படி தான் நம்ம செயல்படுத்தணும். ஆனால் இதே யோகி சூரியன் சுக்கிரன் சாரத்தில் இருந்தால் அங்கே சுக்கிரன் யாராக செயல்படுவார்? சூரியனுக்கு சுக்கிரன் வேதகன். சுக்கிரன் சாரத்திலிருந்து சூரியன் தசைப்படும்போது யோகியாக இருந்தாலும் யோகத்தை தரமாட்டார், பிரச்சனைகள் தான் வரும். அந்த பாவகக்காரக ரீதியாக பிரச்சனைகள். சூரியனா தந்தையாக இருக்கலாம், சூரியன் 5ஆம் பாவத்துக்குரியவர் குழந்தையாக இருக்கலாம், மனம் கெடலாம். காலபுருஷ தத்துவத்தில் அது 5ஆக வந்தாலும் மனநிலை ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கலாம். இப்படி நம்ம வந்து யோகியை வந்து எடுத்துக்கணும். எடுத்த உடனே யோகியோட தசை சூப்பராக இருக்குன்னு சொல்லிடக்கூடாது, சரிங்களா? இன்னொரு விஷயம், அடுத்தது ஒரு லக்னம். இப்போது இன்றைய யோகத்துக்கு வருவோம். இன்றைய யோகம் சித்தநாம யோகம் கேதுன்னு சொல்லிட்டோம், ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது இதே கேது துருவநாம யோகத்துக்கு யோகியாக வரார். ஒரு லக்னர் துலா லக்னர், இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது தசை நடக்கு. கேது 5ஆம் இடத்துலேருந்து தசை நடக்குது. இந்த கேது தசை நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 5ஆம் இடம்னா என்னங்க, ஜோதிடம் சொல்லலாமா? சரிங்களா? கேது எங்கே பார்ப்பார்? 8ஆம் இடத்தை பார்ப்பாரா? அப்போது 5, 8னாவே ஜோதிடம், அதுக்குரிய ஆராய்ச்சி விஷயங்கள், அமானுஷ்ய விஷயங்கள், சக்ஸஸ், மந்திர தந்திரம் எந்திரம் எது வேணால் சொல்லலாமா? இந்த துருவநாம யோகத்தில் பிறந்து துலா லக்னத்தில் பிறந்து கேது 5ஆம் இடத்துல தசை நடத்தும் போது ஜோதிட துறையில் வந்தவர் இதே கேது தசையில் சனி புத்தியில் இன்னைக்கு தாந்திரீகத்தில் ஒரு பெரிய லெவலில் சம்பாதிச்சிருக்கிறார். இது வேறு யாரும் இல்லைங்க, என் அன்பு சகோதரன் திரு நந்தகுமார் அவர்கள் தான். ஜஸ்ட்டு இந்த இடத்துல தான் இதை கேட்டேன். நான் ப்ரிப்ரேஷனே பண்ணல இன்றைக்கி பேசுறதுக்கு, ஏன்னா கான்செப்ட்டு வேறு மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷனில் வந்தேன். ஜஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு யோசித்தேன். இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏன்னா யோகி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு யோகி நல்லா செயல்பட்டாலும் வருவார். யோகி சாரம் நான் கொடுத்தவரும் அவருக்கு துலா லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்னங்க, யோகத்தை கொடுக்கக்கூடியவர். சனி யோகர் தானே, அதனால தான். ஏன்னா கேது நின்ற வீட்டை தான் நம்ம எடுத்துக்கணும், கேது நின்ற அதிபதியை தான் நம்ம அங்கே யோகராக எடுத்துக்கணும். அப்போது அவருக்கு அது வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா அவரோட ஜாதகத்தை தெரியாத ஸ்டூடெண்ட்டே இருக்க முடியாது. விருச்சிக லக்னம், அவருக்கு வந்து விஷ்கம்ப நாம யோகத்தில் பிறந்திருக்காரு. சனி வந்து யோகி. அப்போ அந்த சனி யோகினா விருச்சிக லக்னத்துக்கு சனி யாருங்க, 3, 4 கூடியவன் இல்லைங்களா? அப்போ 3, 4 கூடியவர் வந்து சாரம் பெற்றது சூரியனோட சாரம். சூரியன் யாருங்க, விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி, தொழில் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி. அவர் உத்திராட நட்சத்திரம், அவர் பிறந்தது வந்து விஷாக நட்சத்திரம், சாதகத்தார நட்சத்திரம். இதெல்லாமே நம்ம நோட் பண்ணோம். சும்மா எடுத்தோன்னா யோகி பலம் தருவான்னு சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சனி சூரியன்னா பாவி பிரச்சனைம்பாங்க. ஆனால் இங்கே ஏன் சனி செயல்பட்டார்? இங்கே வந்து 5, அதாவது பொதுவாக லக்ன யோகர்கள் வந்து கேந்திரங்களும் திரிகோணம் தான் யோகர்களாக வருவாங்க. 2 ஆதிபத்தியத்தில் இருக்கும்போது ஒரு ஆதிபத்தியம் செயல்படும் போது ஒரு ஆதிபத்தியம் பிரச்சனையை கொடுக்குங்களாம். ஆனால் அவர் இது எப்படி பண்ணினார்? கம்யூனிகேஷன். நம்ம மீடியாவில் வந்தாரா, கம்யூனிகேஷனா? அப்போ என்ன கிளாஸ் எடுக்கிறாரா, எழுதுகிறாரா? இப்போ என்ன எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க, பிடிஎஃப் கொடுத்தாங்களா? அப்போது இந்த சனி யோகி அப்படிங்கிறவரை அவர் கரெக்டான முறையில் செயல்படுத்துகிறாரா? அப்போ அவர் ஜாதகம் ஜெயிக்குமா இந்த திசையில்? இப்போ நடக்கிறது சனி திசையில் நடக்குது. என்ன புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு புத்தி, சுக்கிரனோட புத்தி. அப்போ கம்யூனிகேஷனுக்கு அந்த சுக்கிரன் சம்மந்தப்படுறாரு. அப்போது ராகு அப்படிங்கிற விஷயமும் மீடியாவில் வருது. அப்போது இப்போ வந்து அவர் ஏன் வந்து இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆனார்? சனி திசையில் தான் அவர் வந்து ஜாதகம் படிக்க வரார். சனி திசையில் தான்
அவருக்கு ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடன்றது வருது. அப்போ கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவர் அந்த சூரியனோட எனர்ஜி கொண்ட அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு யோகத்தை கொடுத்துட்றார். யார் அப்படின்னா அவர் விஸ்கம நாம யோகத்தில் பிறந்ததுனால யோகி. அப்போ யோகி எப்போவுமே தசாபுத்தி காலங்களில் சிறப்பான இடத்துல இருந்தாவோ லக்ன கேந்திரங்களில் இருந்தாலோ சில நேரத்தில் கேந்திரங்களே பிரச்சனையை கொடுக்கும். அதுக்கு உதாரண ஜாதகங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3-4 கூடையவன் யோகியாகவும் வராரு, ஒரு யோகாதிபதியாகவும் இருக்கிறனால அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து அவருக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. இன்னொரு ஜாதகம் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிறந்தது வந்து சிவநாம யோகம். என்னோட பள்ளி வயது தோழின்னு சொல்லலாம். 30-40 வருஷமாக எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இவங்க வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. லக்னத்திலேயே புதன். கடந்த ஒரு 6 வருடமாக புதனோட தசை நடக்குது. இப்போ வந்து மிதுன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா புதன் ஓரளவு சுபர், சரிங்களா. இன்னொரு கேந்திரத்துக்குடையவர் லக்னாதிபதி லக்னத்தில். இப்போ இந்த தசை தொடங்கும் போது எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ நீ தானே ஜோதிடத்துறையில் இருக்க, எனக்கு அதுக்கு முன்னத்த தசையில் கொஞ்சம் இடர்பாடுகளை சந்திச்சாங்க. அடுத்த தசை எப்படி இருக்குன்னு சொல்லும்போது வீடு மனையெல்லாம் கிடைக்கும், ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கப்பா வீடுக்காக, ஆனால் உடல் ரீதியான பாதிப்பு வரும்னு நான் சொன்னேன். இல்லை எப்படி, எனக்கு அவர் யோகியாக இருக்காரே எப்படி அப்படின்னு கேட்டாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வச்சுருந்தேன். லாஸ்ட்டு 2 இயர்ஸில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த புதன் தசை தொடங்கினதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் எல்லாமே இருந்தது. முக்கியமான விஷயம் காலிமனைகள் நிறையா வாங்கி ஒரு விஷயங்கள் வந்து அவங்க வந்து இடம் வாங்குறதுல ரொம்ப யோகமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு கட்டினாங்க, கார் வாங்கினாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து புதன் சாரம் பெற்றது வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம், மிதுன லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து 6 கூடையவனாக வந்ததுனால அடிக்கடி உடல் உபாதைகள் வந்தது. 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரன், அவர் உயிரிழப்பை ஏற்படுத்துச்சு. எதிர்பாராத தீராத ஒரு வியாதினால் வந்தது. இது என்னோட சொந்த அண்ணன் மாதிரி தான் அவரும். இது எல்லாம் நம்ம டீமில் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நேரத்தில் நாங்கள் இவங்களுக்கு இந்த தசாபுத்தியில் இவங்க தான் எல்லாமே பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணும்போது பிரச்சனைன்னு. ஆனால் யோகத்தையே கொடுத்தாரு அதே யோகி. அதே சமயம் அவர் சாரம் பெற்றது பார்த்திங்கன்னா வேதகன் சாரத்தில் இருந்தார். லக்னத்தில் இருக்கும்போது லக்னத்துக்கு டிப்ரெஷனை நிறையா கொடுத்தார், பிரச்சனையை கொடுத்தார். இன்னொரு விஷயம், இவங்க கிட்ட வராத கட்ட பஞ்சாயத்தே இல்லை. நான் சொல்லுவேன் ஆலமரமும் சொம்பும் தான் இல்லாமல். ஏன்னா இடரீதியாக ஒரு பிரச்சனைனா இவங்க கிட்ட போனால் அந்த டாக்குமெண்டேஷன் பிரச்சனை சால்வ் ஆகுன்றது. அதுக்கு காரணம் அந்த யோகி லக்னத்தில் திக்பலம். ஆனால் சாரம் பெற்றது செவ்வாய் சாரமாக இருந்ததுனால கூட இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் உடல் ரீதியான பாதிப்பை கொடுத்தார், பொருளாதாரத்தை கொடுத்தார், உயிர்காரகத்துவத்தை எடுத்தார், உடல் ரீதியான பாதிப்பை கொடுத்தார். அப்போ எப்பவுமே யோகி எதுவுமே 3 விதத்துலேயும் நமக்கு சக்ஸஸ் கொடுக்க மாட்டார் அப்படிங்களா. இன்று காலையில் நடந்த ஒரு நிகழ்வு, இவங்க வந்து என்னோட காலேஜ் ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்டு. காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அது 10 days பிஃபோரே என்கிட்ட பேசியிருந்தாங்க. அவங்க ஒரு வேலை விஷயமாக பேசியிருந்தாங்க. கொஞ்சம் மன ரீதியாக பாதிப்பில் பேசினாங்க. அடுத்த தசாபுத்தி வரும்போது உங்களுக்கு மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க ரிஷப லக்னம், லக்னத்துக்கு 2-5 கூடியவன் புதன், பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்திருக்காங்க. 6ஆம் இடத்துல சூரியன் புதன், சரிங்களா. வெளிநாட்டிலிருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு, போகலாமா வேண்டாமான்னு கேட்டாங்க. புதன் தசை தொடங்கிருச்சு குருவோட நட்சத்திரத்தில். குரு 8 கூடையவனாகவும் இருக்கார், ஆனால் மீனத்துலேயும் அவர் ஆதிபத்தியம் பெறார், சரிங்களா. இப்போ ராகு சந்திரனை பார்க்குறாரு. கோச்சாரத்தை நம்ம எடுத்துக்கணும் எப்போவுமே தசாபுத்தியை கனெக்ட் பண்ணும்போது. ஓரளவு உங்களுக்கு நன்மை பயக்கும். பேசி பாருங்கள், ஓகே சொன்னாங்கன்னா அப்ளிகேஷன் போடுறத பற்றி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் மீட்டிங் போயிட்டுருக்கேன் அப்படின்னு மதியம் 1 மணிக்கு கூப்பிட்டு மேடம் பேசினேன், அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் டேட் மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னால் வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஜாபு ஆனால் டிப்ரெஷன் இருந்துச்சு, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் கரெக்டாக புதன் தசை தொடங்குச்சு. யோகி அங்கே யோகத்தையும் கொடுத்தார். ரிஷப லக்னம் போது 2-5 கூடையவனார், 5ஆம் அதிபதியாக அவர் செயல்படுறார். அப்போது 2னா பொருளாதாரமாக, 6ஆம் இடம்னு இல்லையா சூரியனோட சேர்க்கையா, அப்போ வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்கே கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதே இன்னொரு யோகம், சிவநாம யோகத்தில் பிறந்தவர், கவர்மெண்ட் ஜாபில் பெரிய போஸ்ட்டில் இருந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை, டாக்குமெண்டேஷன் பிரச்சனையில் தான் மாட்டினார். ஆக்சுவலி அவர் பார்த்திங்கன்னா துலாமில் புதன் இருக்குது, சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது துலாமா வருமா? 3னா டாக்குமெண்டேஷனா,
புதன் அப்படிங்கிறவர் புதன் தசையில் பெரிய லெவலில் பிரச்சனையில் மாட்டி இவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒருத்தங்க, புதன் தசை உங்களுக்கு யோகியோட தசை, நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கே வேணால் இடம் வாங்கி போடுங்க, எல்லாமே பண்ணுங்கன்ட்டாங்க. ஒரு கட்ட பஞ்சாயத்து. இவர் நான் சொல்கிறது உயர் அதிகாரி, தமிழ்நாட்டில் பெரிய ஒரு இதில் உயர் அதிகாரியாக இருந்தவர். இவர்கிட்ட ஒரு அந்த நம்ம இன்னும் கான்செப்டை கொண்டு போனால் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரிக்கும் போது அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் ப்ராப்ளம் வந்தது. ஏன்னா வெளியில் சொல்லக்கூடாதுன்றனால அதை சொல்லலை, விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். யோகி திசை நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இவருக்கு பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் புதன் இருக்குது, சந்திரனும் சுவாதியில், சூரியனும் சுவாதியில், லக்னாதிபதியும். கரெக்டாக புதன் தசை சூரிய புத்தியில் மாட்டிட்டார், விஜிலன்ஸில் மாட்டிட்டார். ஒரு டாக்குமெண்டேஷன் பிரச்சனைக்காக போய் இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வரும்னு இவருக்கு தெரிஞ்சு ஜோதிடர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு இதை முடிச்சு வச்சிங்கன்னா பெரிய லெவலில் பணம் வரும், நீங்கள் நல்லா இதை பண்ணலாங்கும் போது நேர்மையாக இருந்த அதிகாரி, முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது நேர்மை தவறாத அதிகாரி. ஒரு சின்ன பிரச்சனையில் ஃபோட்டோ வச்சு மீடியா வச்சு எல்லாம் சினிமாவில் வர மாதிரி அந்த இது. ஆனால் அவர்கிட்ட சொன்ன ஜோதிடர் உங்களுக்கு யோகி, அவர் சிவநாம யோகத்தில் பிறந்தவர், யோகியோட தசைங்க நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரும் நம்பி அந்த அவர் சொன்னதுக்காக நம்பலை, இவர் கிரகங்கள் இழுத்து விட்டுருக்கு. ஏன்னா நான் கோச்சாரத்தை எடுப்பேன், 20% கோச்சார வேலை செய்யும்போது கரெக்டாக கேது அந்த புதனை கிராஸ் பண்ணும்போது அவர் மாட்டிட்டார். அப்போது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டார் அப்படிங்கிறத இதுதான். இது எதுக்காக இந்த கான்செப்ட் 4 ஜாதகம் சொன்னேன் அப்படின்னா, அதே யோகி நமக்கு சரியான இடத்துல இல்லைனாலும் யோகியின் சாரம் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு தொடர்பில் எப்படி அவங்க 2 பேர்த்துக்கு யோகத்தை கொடுத்தது, அதே யோகி நல்ல சாரத்தில் இருக்கும்போதும் நல்ல பாவங்களில் இருக்கும்போதும் எப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்ததுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. இது நம்ம எதுக்காகனா, பொதுவாக விஸ்கம நவயோகத்தில் பிறந்துட்டு எனக்கு பூச நட்சத்திர யோகம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பூச நட்சத்திரத்துக்கு உரிய பரிகாரம் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்துட்டேன் நான், எனக்கு புதன் ஆயில்ய யோகம் அப்படின்னா, ஆயில்யம் ஒருத்தர் இருக்க வேதையாக இருந்தால் மூல நட்சத்திரத்துக்காரங்க பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்து ஆயில்யத்தை இயக்க முடியுமா? இப்போ பூராட நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்து பூச நட்சத்திரத்தை இயக்க முடியுமா? அப்போ யோகி அப்படிங்கிற விஷயத்த கண்மூடித்தனமாக யாரும் இயக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கான்செப்ட். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தசா புத்தி லக்னத்துக்கு யோகி சுபரா அசுபரா, எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கார், எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கார், சாரநாதனின் வலு, சாரநாதன் பெற்றிருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கும் நம்ம யோகி நட்சத்திரத்துக்கும் வேதையா வேதகனா அது எப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்காம நம்ம ஒரு யோகி அப்படின்னு ஒரு கான்செப்டை எடுத்து நான் யோகியை இயக்கிறேன், எனக்கு யோகிக்கு இந்த கோயில் போகணும் அப்படிம்பாங்க. நம்ம தலைவர் சிரிக்கிறார், என்ன அப்படின்னா விஸ்கம நாம யோகத்தையே பேசிகிட்டு இருக்கீங்க, வேறு நாம யோகம் தெரியாதான்னு. தலைவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வேறு என்ன நாம யோகத்தை பேசுகிறது? அவர் அடிக்கடி யோகி, ஏன்னா அவருக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலி விஸ்கம நாம யோகம் பூச நட்சத்திரம், அவர் வீட்டில் நடந்த நிகழ்வு இது. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். சனி தசை அவருக்கு போது எல்லா விஷயம் சொன்னேன். அவரோட முதல் தமக்கை அவங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் ஒரு பையன் பிறந்தா அப்படி. அதுக்கப்புறம் தான் அவர் ஜோதிடத்துறைக்கே வந்தார். இந்த இடத்துல கிளாப் பண்ணோம், ஏன்னா நிகழ்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் லைஃப்பில். எந்த ஒரு தசாபுத்தி நடக்கும்போதும் நம்மளுக்கு கரணமோ யோகியோ நட்சத்திரமோ எப்படி செயல்படுதுன்னா ஒரு நிகழ்வுகள் மூலமாக தான் செயல்படும். அப்போ அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிற விஷயம் எப்படி அப்படின்னா, அது அவர் ஞாபகம் வச்சுருக்காரோ இல்லையோ எனக்கு அது தெரியும். பூச நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறந்த உடனே இவர் ஜோதிடத்துறைக்கு என்ட்ராகிறாரு. அந்த குழந்தை வளர வளர இவருக்கு கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி. ஏன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு செலிப்ரிட்டி ஜாதகம் எப்போவுமே எடுக்க மாட்டேன். நம்ம தலைவர் சொல்லுவார், அவர் எனக்கு குருநாதர் தான், இவரை மாதிரி எல்லா குருநாதருமே சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் செலிப்ரிட்டி ஜாதகம் பேசலாமேன்னு. செலிப்ரிட்டியோட நம்ம பழகுனதில்லை, செலிப்ரிட்டியோட ட்ராவல் பண்ணினதில்லை, செலிப்ரிட்டியோட லைஃப் ரியல் லைஃப் என்னன்னு தெரியாது. நம்ம கூட ரியலாக ட்ராவல் பண்ணுறவங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க, நம்ம நண்பர்கள், நம்ம சகோதர சகோதரிகள், நம்ம குழந்தைகளோட ஜாதகம் தான் எக்ஸாம்பிளாக பேசணுங்கிறது எப்போவுமே என்னோட கான்செப்ட். ஏன்னா அதுதான் சக்ஸஸ். இப்போ உங்கள் முன்னால் நான் சொன்னேன், அவர் இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்க முடியாது இல்லையா? அதுதான் நான் எப்போவுமே எடுக்கக்கூடிய கான்செப்ட். அவருக்கு உண்மையாகவே பூச நட்சத்திரத்தில் மருமகம் பிறந்ததுக்கப்புறம் யோகம் இருந்ததோ இல்லையோ, ஆனால் அவரால் எங்களுக்கெல்லாம் நிறைய யோகம் இருக்குது. ஏன்னா அவர் வளர்ச்சி பெறும்போது தான் நாங்கள் எல்லாருமே வளர்ச்சி பெறோம்.
இதில் இன்னும் சொல்லப்போனால் எங்களோட ட்ராவல் பண்ண எல்லாருமே, பிரபஞ்ச குழுவில் ட்ராவல் பண்ண யாருமே வந்து இது வரைக்கும் எங்கேயுமே ஃபெயில் ஆனதில்லை. எங்கெங்க போனாலும் ஒரு அடையாளம், பிரபஞ்ச குழு நிர்வாகிகளா, பிரபஞ்ச குழு உறுப்பினர்களா, பிரபஞ்ச குழுவில் தினேஷ் சார் ஸ்டூடெண்ட்டா, இப்படி தான். இதில் எனக்கு இன்னொரு பெருமை இங்கே சொல்லிடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஐயாவை வந்து மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் தான் அறிமுகமானேன். அதுக்கு முன்னாலேயே தெரிஞ்சாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே ஒரு போஸ்ட்டு கொடுத்துருந்தாரு. அவர் எனக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஐயா கேட்ட உடனே சரி ஓகே, சரி வேறு என்ன பண்ணுறது, சரி நீங்கள் உங்கள் துணை செயலாளராக போட்டுருங்க அப்படின்னோடனே எனக்கு அகைன்ஸ்டாக இருந்த அத்தனை பேருமே ஐயா கேட்ட ஒரே வார்த்தைக்காக எனக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் கொடுத்து என்னை துணை செயலாளர் போஸ்ட்டாக கொடுத்தாங்க. இதில் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட ட்ராவல் பண்ணன்றதை விட இந்த யோகி கான்செப்டுக்கு அதை சொல்ல வர புதன் புத்தி எனக்கு தொடங்குச்சு. ரேவதி நட்சத்திரத்தில் வந்து எனக்கு வந்து யோகி, நான் வந்து பிறந்தது சிவநாம யோகத்தில். புதன் புத்தி தொடங்கினோன்னா தான் நீண்ட நாளாக இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, ஒரு 2 வருஷமாகவே. இப்போ உடனே எனக்கு வந்து இந்த பதவி கிடச்சிது. எல்லாருமே சரி ஓகே மேடம் வந்து பிரபஞ்சக்குள்ளே ட்ராவல் பண்ணட்டும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த யோகி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறேன். புதன் எனக்கு லக்னாதிபதியும் அவரே தான், 10ஆம் அதிபதியும் அவரே தான். இது வந்து ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இது சொல்கிறதுக்கான வாய்ப்பு என்னென்னா, நிறையா நம்ம தலைவர் வந்து இந்த மாதிரி பிரபஞ்ச குழுவில் வந்தவங்கள ட்ராவல் பண்ணாங்கன்னா வெளியில் போயிடுறோம், வெளியேற்றிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேச்சுக்கள் வருது. எங்கள் காதுக்கு வரும்போது கண்டிப்பாக அது சங்கடமாக இருக்குது. ஆனால் யாரையுமே பிரபஞ்ச குழு வந்து அரவணைக்க தான் செய்யுது. அதே மாதிரி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அப்படி தான். அந்த சகோதரனுக்கும் நான் நன்றி சொல்லிடுறேன். அதில் வந்து எங்கே இருக்கோம், மூளை முடுக்கில் இருக்கோம். கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நான் எல்லா மீட்டிங்லேயும் பேசுகிறேன். முதல்ல பேசுனது ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் தான். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சேனலில் பேசியிருக்கேன், பெரிய திரையிலும் பேசியிருக்கேன். ஆனால் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வந்து அவரை வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு மாதிரி குறைபாடாக சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்மளோட பிராப்தம் தான். ஒரு இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணுறதாகட்டும், ஒரு கண்டினியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட பிராப்தம். நம்ம பிராப்தம் எப்படி கொண்டு வந்திருக்கிறோமோ அப்படி தான் நம்ம வருவோம். இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயந்தான். ஆனால் யோகையை பற்றி பேசுகிறோம், யோகத்தை பற்றி பேசுகிறோம். எனக்கு கிடைச்ச யோகத்தை நான் பேசணும் இல்லையா? எனக்கு வந்து பிரபஞ்ச குழு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம், யோகம். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கிடைச்சது அதை விட எனக்கு அன்பார்ந்த குருமார்கள் கிடைச்சது பெரிய யோகம். இதுக்கெல்லாம் காரணம் நான் என்னோடய லக்னம் யோகி எல்லாருமே வந்து புதனாக இருந்ததுனால ஜோதிடத்துறையில் இது பெரிய யோகமாக பாக்கியமாக கருதுகிறேன். ரொம்ப மாலை நேரம் ஆகிட்டது, ரொம்ப கால சூழ்நிலை இல்லாதனால என் பேச்சு இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும், என்னோட பேச்சை இவ்வளோ நேரம் கேட்டிருந்த அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனி வரும் 2024 எல்லாரும் எல்லா வளமும் பெற்று எல்லா யோகத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழணும்னு வாழ்த்துறேங்க. என்னோடய ஃபோன் நம்பர் 6374414928 6374414928. இன்னொரு தடவை அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பிரபஞ்ச குழுவின் துணை செயலாளர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் மிக சிறப்பான முறையில் யோகியால் நன்மை பெறும் யோகம் யாருக்கு என்ற தலைப்பில் பேசினாங்க. நிறையா எடுத்துக்காட்டுக்கு ஜாதகத்தெல்லாம் கொடுத்து பேசினாங்க. ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இதை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அவருடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு பிரபஞ்ச குழுவின் நிர்வாக குழு உறுப்பினர் நந்தகுமார் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.